வணக்கம் சிஷ்யர்களே. நம்ம திருப்பி இப்போது பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதையல் யோகம். இந்த புதையல் யோகம் யாருக்கு எப்படி அமையுதுன்றதை பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த புதையல் யோகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக நான் முயற்சிக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா, ஆன்மீக ரீதியாகவும் நம்ம புதையல் இருக்குது என்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது உங்களுக்கு நிறைய பேர் நிறைய வழியில் சொல்லியிருப்பாங்க. அதே போல் அறிவியல் ரீதியாகவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. ஆன்மீக ரீதியாகவும் சொல்லிடுறாங்க, அறிவியல் ரீதியாகவும் சொல்லிடுறாங்க. சரி, அதுக்கப்புறம் அப்படி வேறு எதனா பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போ நம்ம ஒரு ஜாதகத்திலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிப்போம். இப்போ ஒருத்தருக்கு புதையல் யோகம் இருக்குது அப்படின்னு ஏன் அவர் நம்மக்கிட்ட சொல்லணும்? ஏன் அதை நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்? அதனால் அவருக்கு என்னென்ன விளைவுகள் நடக்கும் அதுவும் உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இது கரெக்டான முறையில் எப்படி ஒரு ஒரு நெறிமுறைகளோட ஒரு வழியாக ஒரு தொகுப்பாக எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்த்திங்கன்னா, முதல்ல ஜாதகத்தை பார்க்கணும். ஜாதகத்தில் முதல்ல நம்மளுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கிறது யாருன்னா, நம்மளுடைய 8வது கட்டத்தில் இருக்கிற அதிபதி தான் இதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா 8வதோட அதிபதி யாரை பார்க்குறாருன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதில் 2வது இடத்துல யார் இருக்காங்க, 9வது இடத்துல யார் இருக்காங்க, 11வது இடத்துல யார் இருக்குன்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப முக்கியம். 8ஆம் அதிபதியோட 2, 9, 11 இது 3 தொடர்புடையதாவது. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை, ஒரு நட்பு கிரகமாக இருக்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா புதையல் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கிறது. இது பெரும்பாலுமே பார்த்திங்கன்னா மறைமுகமாக திடீரென்று ஒரு செல்வ ஒரு எழுச்சியை கொடுக்கும், திடீர்னு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அது எப்படின்னா, திடீர்னு ஒரு பெரிய சொத்துக்களாகவும் இருக்கலாம். அந்த சொத்துக்கள் மூலம் அது வந்ததனால இந்த புதையல் என்ற ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு வர வருது. சரிதா? இது குறிப்பாக பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் மூலம்தான் இந்த புதையல்ன்றது நம்மளுக்கு வந்தடையும். இதை நல்லா நீங்கள் புரிஞ்சிக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதற்கு என்னடா காரணம் அப்படின்னு நம்ம இன்னும் டெப்த்தாக போகும்போது பார்த்திங்கன்னா, செவ்வாய், ராகு, குரு இதுக்கு ரொம்ப காரணமாக இருப்பாங்க. ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ எப்படின்னா, அதன் மூலமாகவே உங்களுக்கு யார் யார் எங்கேருந்து வராங்கன்னு தெரியாது. அதோடைய தொடர்புடைய நபர்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நீங்கள் இதை பற்றி நீங்கள் பேச நேரிடும். அதுக்கான வழிமுறைகள் எப்படி பண்ணலான்ற விஷயத்த நீங்கள் பார்க்குற மாதிரி ஆகிடும். சரிங்களா? நம்மளுக்கு அந்த 8ஆம் அதிபதி உச்சமானால் தான் அந்த குரு செவ்வாய் சேர்க்கை நம்மளுக்கு நடைபெறுது. அப்போ தான் பார்த்திங்கன்னா குரு மங்கள யோகம்ன்ற நம்ம கான்செப்ட் கொண்டு வராங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா, நிலம்புலன்கள்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், அதில் கூடிய புதையலாக இருக்கலாம். திடீர்னு ஒரு திடீர்னு பணக்காரன் ஆகிட்டான். அவன் எப்படின்னே தெரியல. சாதாரணமாக இருந்தான். அவன் திடீர்னு பார்த்தா இன்றைக்கி நல்ல ஒரு வீடு, ஒரு 4 வசதியான காரு, சொகுசான காரு, இப்படி அவன் வாழ்க்கை தரமே மாறி போச்சுட்டு நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிலர்லாம் அவங்களுடைய அனுபவங்களை வெளியே பகிர்ந்துக்கிறது கிடையாது. இதெல்லாம் சரிங்களா? அதே போல் இது நீங்கள் இதை பார்த்தீங்களா, அந்த குரு செவ்வாயோட சேர்க்கை நல்லா இருக்கணும். அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த குரு சுக்கிரன். ஸோ சுக்கிரன்றது பார்த்திங்கன்னா போகங்களுக்கு அதிபதி. அவர் உங்களுக்கு தெரியும். குருன்றது வழிகாட்டுவர், அவரும் உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்களுடைய பாவ கிரகங்களாக இவங்க இருக்கக்கூடாது. அதுவும் நம்மளுக்கு சுப கிரகங்களாக இருக்கணும். அது ஒரு விஷயம். இதில் முக்கியமான பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகு 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளும்போது பூமிக்கு அடியில் உள்ள செல்வ வளங்கள், புதையல்கள் பற்றிய அதிர்ஷ்டங்கள் இவை எல்லாம் உங்களுக்கு தெரிய வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? சரிப்பா, இது எல்லாம் பார்த்தாச்சு, இதெல்லாம் எனக்கு கரெக்டாகிடுச்சு, அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வழிபாடுக்கு அடுத்த வழிபாடுக்கு நீங்கள் போகணும். ஸோ முருகனோட வழிபாடு, ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு முருகன் வழிபாடு ரொம்ப நீங்கள் மும்முரமாக பண்ண என்ன ஆகும்னா, இதை பற்றிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைய தெரிய வரும். ஸோ அதனால் இதை பார்க்குறது சரியா? இது நம்மளுடைய ஜாதக கட்டத்திலேருந்து நம்ம என்ன இருக்கிறோம், மற்றவங்க சொல்கிறாங்கன்றது வேறு. இவர் சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார், யாருமே கடவுள் கிடையாது. இது நம்மளுக்கு எல்லாருமே ஒரு கரெக்டான வழியை காட்டிடுவாங்கன்னு கிடையாது. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும், இதுக்காக ஒரு பெரிய செலவை தொகையிடுறோம்,
அதுக்காக செலவு பண்ண நேருது, சில மணிக்கணக்கில் இதை விரயம் பண்ணுறோம், இதை மணிக்கணக்கில் நம்ம பேசும்போது ஸோ இதுக்கான முறைகளை நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் அமைப்பெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாகிடுச்சுப்பா, ஓகே ஃபஸ்ட்டு மார்க்கு ஓகே முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு போகும்போது சில வந்து சயின்ஸை படி நம்ம கொண்டு வரணும். சயின்ஸ் படி கொண்டு வரோம்னா இதுக்கான பிரத்யேக மிஷின்ஸ்கள்லாம் இப்போ நம்மளுக்கு அவைலபிளாக கிடைக்குது, மார்க்கெட்டில் கிடைக்குது. நிறைய பேர் வாடகைக்கு எடுத்துகிட்டு வராங்க. சிலர் பண வசதி வாய்ப்பு உள்ளவங்க வந்து சொந்தமாகவும் வாங்குகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல இருக்குதுன்றது உங்கள் ஜாதக அமைப்பில் வந்துருச்சு, உங்களுக்கும் அது தெரிய வந்துருச்சு. 2 விஷயத்தை நீங்கள் முடிச்சிட்டிங்க. 3வது விஷயம், சரி நான் சயின்ஸ் படி போகிறேன்ப்பா, எனக்கு இந்த ஆன்மீகம் தேவையில்ல, இந்த ஜோசியம் தேவையில்ல, இதெல்லாம் தேவையில்ல, இது யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க அப்படின்றவங்க இவங்க குறித்து காட்டுற இடத்துல அந்த பொருள் இருக்குதான்றது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மிஷினரிஸ் தேவைப்படுது. ஸோ இந்த மிஷினரிஸை தொடர்பு வச்சு நம்ம இதில் என்ன இருக்குது, என்ன இல்லை, எவ்வளவு ஆழத்தில் இருக்குது, அது என்ன வேல்யூவில் இருக்குது, சரியா, அல்ல எப்படி எல்லாமே சேர்ந்த கலவையாக இருக்கா, இல்லை வெறும் பியூர் கோல்டு மட்டும்தான் இருக்கா, இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சில மிஷின்கள் எல்லாம் வந்திருக்கு. சரிங்களா? அதை வச்சு நீங்கள் இதை வந்து கணிப்பில் கொண்டு வந்துடுறீங்க. சரியா? அப்போது முதல்ல ஜாதகம் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த அமைப்பு இருக்கான்னு பார்த்தாச்சு, 3வது மிஷினை சயின்ஸ் படியும் பார்த்தாச்சு. சரி, இப்போ நம்ம இதையும் பார்த்துட்டோம், அதையும் பார்த்துட்டேன், அடுத்து நம்ம எடுக்கிறது தான் வேலை அப்படின்னும் போது அதுக்கு சில முறைகளை வந்து நம்ம கையாளணும். சித்தர்களாக இருக்கட்டும், முனிவர்களாக இருக்கட்டும், ரிஷிகளாக இருக்கட்டும், அந்த இறைவனாகவே இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. முதல்ல நம்ம வந்து மனதில் இருக்க ஆசையை கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஆசையை முதல்ல கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். நீ எவ்வளோ ஆசை கொள்கிறியோ அது உங்களுக்கு சில விபரீதங்கள் கூட நடக்க காரணமாயிடும். அதனால் ஆசையை முதல்ல கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. உங்களுடைய குருவோட வழிகாட்டியின் மூலமாக அது எப்படி பண்ணணும், எந்த தேதியில் பண்ணணும், எந்த நாள் இருக்கணும், எந்த நட்சத்திரத்தில் இருக்கணும், எத்தனை நாள் நீங்கள் உபவாசம் இருக்கணும், இதை செய்யறதுக்கு குறிப்பாக எத்தனை மண்டலங்கள் ஆகும், பொறுமை வந்து நீங்கள் எவ்வளோ காக்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சரிங்களா? எல்லாமே ஜஸ்ட் லைக் தட்டுன்ற மாதிரி ஒரே நாளில் எதுவும் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய விஷயம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செல்லும்போது உங்களுக்கான வழிமுறைகளை நீங்கள் அடையிறீங்க. உங்களுடைய இலக்கை அடைய போகிறீங்க. நீங்கள் அதுக்கான முறையில் நீங்கள் சென்றுடுவீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சில பஞ்சாட்சரங்கள் தேவை. அந்த பஞ்சாட்சரம் மூலமாக சில உருக்கள் கொடுத்து சில விஷயங்கள் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? சரி, இத்துடன் இப்போ முடிச்சுக்கலாம். அடுத்த சப்ஜெக்டில் நான் உங்களுக்கு மற்ற விஷயத்த சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.